வெட்கம் கெட்டவர்கள் தான் இதை செய்வார்கள். வெட்கம் கெட்டு போனவன் தான் பண்ண முடியும். வெட்கம் உள்ளவர்கள், வெட்க உணர்வு உள்ளவர்கள் இதை பண்ண மாட்டாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு நபித்தோழர், ஒரு சஹாபி இளைஞர் என்ன செய்யறாரு தெரியுமா? விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி கேட்கிறாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட விபச்சாரம் செய்யறதுக்கு ஒரு நபித்தோழர் அனுமதி கேட்கிறாரு. அபி உமாமா என்ற நபித்தோழர் அறிவிக்கிறாரு, ஒரு இளைஞர் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்தார். இன்ன ஃபத்தன் ஷாப்பன், ஒரு வலிமை மிக்க ஒரு இளைஞர் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால சொன்னார், யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இதன் லீ பிஸ்ஸினா, நான் விபச்சாரம் செய்யணும், எனக்கு அனுமதி தாங்க. விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி ஓப்பனா கேட்கிறாரு. ஒளிச்சு மறைச்சி செய்வான், அது அவனவனை பொறுத்தது. இவர் கேட்காமே பண்ணிருக்கலாம். ஆனா இவர் நமக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சாதா, அல்லாஹ்வுடைய ரசூல் அனுமதி தந்துட்டாங்கடா, குற்றம் வராதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் கேட்கிறாரு. அனுமதி கேட்கும் போது சஹாபாக்கள் எல்லாம் கடுமையா கோவப்பட்டு அவர் அதட்டி அட்டிக்க பார்க்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், விடுங்க விடுங்க, இங்க வாங்கப்பா அப்படின்னு அவரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு பக்கத்தில் தோல்ல கையை போட்டு உட்கார வச்சு ரசூலுல்லாஹ் அன்பாக கேட்டார்கள், அருமை தோழரே, அத்துஹிப்புஹு லி உம்மிக, உங்க உம்மாவோட இன்னொரு நபர் விபச்சாரம் செய்யறதை நீங்க விரும்புவீங்களா? உங்களை பெத்த தாயோட இன்னொரு மனிதன் விபச்சாரம் செய்யறதை நீங்க விரும்புவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த தோழர் சொன்னார், லா வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமா நான் விரும்ப மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஜஅலனி அல்லாஹு ஃபிதாக்க, அப்ப எந்த தாயோட இன்னொருத்தன் விபச்சாரம் செய்யறதை நான் விரும்ப மாட்டேன் எனும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலன் நாசு யுஹிப்பூனஹு லி உம்மஹாத்திஹிம், அப்படித்தானே மற்றவனும் அவங்களோட தாயோட விபச்சாரம் செய்யறதை விரும்ப மாட்டாங்க, மற்றவங்களும் அதை விரும்புவாங்களா? யாரோ ஒருத்தன் தாயோட தானே விபச்சாரம் பண்ண போறீங்க, யாரோ ஒருத்தன் சாட்சியோட தானே விபச்சாரம் பண்ண போறீங்க, மாமியோட தானே விபச்சாரம் பண்ண போறீங்க, மகளோட தானே விபச்சாரம் பண்ண போறீங்க. இதையே நீங்கள் உங்கள் தாயோடு, உங்கள் சகோதரியோடு, உங்கள் மகளோடு, உங்க சாட்சி பெரியம்மாவோட, உங்க மாமியோட எவனோ ஒருத்தன் விபச்சாரம் பண்றதை விரும்புவீங்களா? எவ்வளவு அருமையான கேள்வி. அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி கேட்கிறாங்க. அப்ப அந்த நபித்தோழர் சொன்னார், லா வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் அதை விரும்ப மாட்டேன் யா ரசூலல்லாஹ். அப்படி என்றால் நீங்கள் விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்பதும் யாரோ ஒருவருடைய தாயோடு, யாரோ ஒருவருடைய சகோதரியோடு, யாரோ ஒருவருடைய மகளோடு, யாரோ ஒருவருடைய சாட்சி பெரியம்மாவோடு, மாமியோடு தானே நீங்க விபச்சாரம் பண்ண கேட்குறீங்க. அவங்க இதை விரும்புவாங்களா? நீங்க விரும்பாத ஒன்றை ஏன் மற்றவங்கள்ட்ட போய் செய்ய பார்க்குறீங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த இளைஞருக்கு சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட அந்த நபித்தோழர் சொன்னார், யா ரசூல் அல்லாஹ், நீங்க எனக்காக துவா செய்யுங்க யா ரசூல் அல்லாஹ், இந்த கெட்ட எண்ணத்துல இருந்து நான் வெளியே வரணும், இப்படியான எண்ணம் எனக்கு வரக்கூடாது யா ரசூல் அல்லாஹ், துவா செய்யுங்க என்றதும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம ஃபிர் தன்பஹு வ தஹ்ஹிர் கல்பஹு, யா அல்லாஹ், இந்த மனிதரை நீ மன்னித்து விடியா அல்லாஹ், அவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியா அல்லாஹ், வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, இவருடைய கற்பை பாதுகாத்து விடியா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவருடைய நெஞ்சில கையை வச்சுக்கிட்டு துவா செய்றாங்க. அந்த இளைஞருடைய நெஞ்சில கையை வச்சுக்கிட்டு ரசூலா இந்த துவாவை செய்றாங்க. அந்த இளைஞர் மரணிக்கிற வரைக்கும் இப்படி ஒரு எண்ணத்தோடு அதற்கு பிறகு வாழவே இல்லை. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த செய்தி அஹ்மத் என்ற கிரந்தத்தில் 22,211வது செய்தியிலே இருக்குது. இப்ப எங்களை யோசிங்க, நாங்க செய்கிற இந்த கண்ணால், காதால், நாவால், உறுப்புகளால் செய்கிற இந்த பாவங்கள் யாரோட செய்கிறோம்? ஏண்ட உம்மாவோட இன்னொருத்தன் செய்யறதை நான் விரும்புவேனா? ஏண்ட மனைவியோட இன்னொருத்தன் அதை செய்யறதை நான் விரும்புவேனா? என்னுடைய மகளோடு, என் சகோதரியோடு, என் மாமியோடு, என் சின்னம்மாவோடு, பெரியம்மாவோடு இன்னொருத்தன் செய்யறதை நான் விரும்புவேனா? விரும்பாத ஒன்றை நான் தானப்பா எவ்வளோ ஒருத்தியோட, எவனுடையதோ சகோதரியோடு, மகளோடு, தாயோடு, மாமியோடு, சிற்றன்னையோடு நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப இது ஹலாலா எனக்கு? இதுல எல்லாம் அஜ்னபி மஹ்ரமி உறவு ஏன் எங்களால் பார்க்க முடியல?
இந்த பெண்களும் ஆண்களும் இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு குழாவிக் கொண்டு இருப்பதை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், வெட்கம் கெட்டவர்கள் தான் இதை செய்வார்கள். வெட்கம் கெட்டு போனவன் தான் பண்ண முடியும். வெட்கம் உள்ளவர்கள், வெட்க உணர்வு உள்ளவர்கள் இதை பண்ண மாட்டாங்க. வெட்கம் என்பது ஈமான் என்பது 60க்கு மேற்பட்ட கிளைகளை உடையது. அதிலே ஒரு கிளை வெட்கம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். ஈமான்ட ஒரு பகுதி இங்கே வெட்கம்ங்கிறது. ஈமான் கொஞ்சமாச்சும் உள்ளத்துல இருந்தா, அந்த வெட்க உணர்வு இருந்தா, நான் பேசக்கூடாதே, என் வார்த்தையில நளினம் இருக்கக்கூடாதே, நான் கொஞ்சம் கூடாதே, குழாவக்கூடாதே, எனக்கு அவன் யாரு, எனக்கு அவள் யாரு, என்ன உறவு என்று அந்த ஈமான் தடுக்கணுமா இல்லையா? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இன்னமிம்மா அதிரக்கன் நாசுமின் கலாமின் நுபுவத்தில் ஊலா. முந்தி சென்ற நபிமார்களுடைய அந்த நுபுவத்தில், நபித்துவத்திலே இந்த மக்கள் பெற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? முந்தைய சமுதாய நபிமார்களும் இதைத்தான் போதிச்சாங்களாம். பார்த்துக்கிறீங்க என்ன? இதாலம் தஸ்தஹி ஃபஸ்ன பிமாசிஅத்த. வெட்கம் இல்லைன்னா வேண்டியதை பண்ணிக்க. வெட்கம் இல்லாதவன் வேண்டியதை பண்ணுவான் அப்படின்னு முந்தி சென்ற நபிமார்களும் சொன்னார்களாம். நபிகள் நாயகமும் சொன்னார்கள், வெட்கம் கெட்டவன் கண்டதையெல்லாம் பண்ணுவான். வெட்கம் கெட்டவர்கள், வெட்கம் இல்லாதவர்கள், இந்த உணர்வு இழந்தவர்கள், ஈமானை இழந்தவர்கள் வேண்டியதை ஹராத்தை செய்வார்கள். விபச்சாரம் பாவமா தெரியுமா? அடுத்தவங்க கூட அரட்டை அடிக்கிறது பாவமா தெரியுமா? அடுத்தவள் கூட இந்த காரியங்களை எல்லாம் செய்து அந்த அஜ்னபி என்ற உறவு முறை பேணாமல் ஒழுக்கங்கெட்டு இருப்பவர்களுக்கு ஈமான் என்பது இருக்குமா? வெட்கம் இல்லையே. அதனால தான் இந்த கூத்து கும்மாளம் எல்லாம் நடத்துறாங்க அப்படிங்கிறத நாங்க பார்க்கிறோம். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். புகாரி என்ற கிரந்தத்தில் 3484வது செய்தியில இதை நாம பார்க்கிறோம்.